என்ன சொன்னாப்புல? நோ காம்ப்ரமைஸ். இது என்ன நடக்குது? உங்க கட்சி பெண்மணியே ஒருத்தங்க வீடியோ போடுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருப்பாங்க? ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல, எதுவுமே இல்ல, கிளீன் 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 கிளீன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இது எங்க அண்ணன் கவர்மெண்ட் கோயில் எடுத்து அபகரிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? சோ இதுதான் மாற்றமா? கொஸ்டின் மார்க். கேக்குதா? கலைஞர் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கொண்டு வந்த செயல் திட்டங்களை எவனாலையும் அழிக்க முடியாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு புதுவிதமான, எப்படி சொல்லுவாங்க, ஒரு புதுவிதமான ஒரு ஆட்சியும் ஒரு அதிகாரத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படியெல்லாம் ஆட்சி நடக்குது அப்படின்றத பொதுமக்கள் பலர் என்ன பண்றாங்கன்னா, மிகுந்த பார்த்தோன்னா வெறுப்புல இருக்கிறாங்க இந்த ஆட்சி மேல. என்னடா இவர் சொன்னதை ஒண்ணுமே செய்யல, சும்மா செஞ்சுட்டேன்னு மட்டும் சொல்றாரே தவிர ஆனா செயல்பாட்டுக்கு ஒண்ணுமே வரவே இல்லையே. சும்மா பேச்சுல மட்டும்தானே சொல்றாரு. அதுவும் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மைக்க பிடிச்சி பேசுறாரு. எல்லாமே செஞ்சுட்டேன், சாதனைகள் பண்ணியாச்சு, தமிழ்நாடு மாறிச்சுன்னு சொல்றாரு. பட் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்றத பொதுமக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்கன்றது ஒண்ணு தெரியும். அதை கடந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவினரே, அதாவது பாத்தீங்கன்னா தாவேக்காவை சேர்ந்த நபர்கள் தினம் பாத்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டு வராங்க. அது என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு, எல்லாமே கிளியரா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்புன்றத ரொம்ப கரெக்டா சீரும் செழிப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே. ஆனா இல்ல, பாதுகாப்புன்றது கொடுக்கப்படல அப்படின்றத நான் சொல்லலைங்க, பொதுமக்கள் சொல்லங்க. தாவேக்கா நிர்வாகி, அதாவது இப்ப தாவேக்கால பயணிக்கக்கூடிய ஒரு பெண் பார்த்தீங்கன்னா வீடியோல கண்ணீர் மல்க ஒரு பதிவு பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு தெரியும், டிவி கேஸ் சசியாக்கா பேசுறேன். இந்த மாதிரி நான் வீடியோலாம் நான் போட்டதே இல்லை. குடிச்சிட்டு எல்லாம் ரொம்ப ஆக்வர்டாக பேசுகிறோம், தகாத வார்த்தைகள்லாம் பேசுகிறோம், நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வாழப்பாடி ஸ்டேஷனுக்கு சொன்னாங்க. வாழப்பாடி ஸ்டேஷனில் நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் கூட, வாய்ஸ் ரெக்கார்ட் கூட நான் போட்டிருக்கேன். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணி. இது வரைக்குமே நான் சொல்கிறேன் திருப்பி, அவன் ரொம்ப ராவடி பண்ணுறான், ஆக்வர்டாக பேசுகிறான், கொஞ்சம் வாங்கன்னு சொன்னால் அந்த எஸ்ஐ என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் வர முடியாது, அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்றாங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தயவு செய்து நான் டிவிக்கு கட்சி உறுப்பினர், நான் விஜய் கட்சியில இருக்கேன். விஜய் சார் பெண்கள் கொண்டுனா கண்டிப்பா சேர்ந்து அந்த பையன் நான் அவ்வளோ ஒரு இதுன்றான். தயவு செய்து இந்த வீடியோவை ராஜ்மோகன்ல இருந்து, ஆனந்த் சார்ல இருந்து நம்ம விஜய் சார் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஒரு சிங்கிள் பேரண்ட். பாத்தீங்களா, ஆதாரத்தோட காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோல என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒருத்தன் டெய்லி வீடு புந்து தாக்குறான், அசிங்கமா பேசுறான், பிரச்சனை பண்றான், என்னால நிம்மதியா இருக்க முடியல. வீட்டுல பாத்தீங்கன்னா ஆம்பளை இல்லாத வீடு, நானும் பார்த்தீங்கன்னா வயசான என் அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, தினமும் வீடு புகுந்து டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றான். இதை நான் போலீஸ் ஸ்டேஷன்லயோ சிங்கப்பெண் படக்கிட்டே நான் முறையிட்டான பார்த்தோன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தயவு செய்து நீங்க சட்டம் ஒழுங்கு சரிதான் நான் ஓட்டு போட்டவங்களே நான் ஓட்டுலாம் கேட்டிருக்கேன், நான் ஒரு தாவேக்கா நிர்வாகி, ஆனா எனக்கே அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா, இந்த அம்மா கண்ணீர் மல்க பதிவு பண்றாங்க. இப்போ என்ன சொன்னாப்புல? நோ காம்ப்ரமைஸ். இது என்ன நடக்குது? உங்க கட்சி பெண்மணியே ஒருத்தங்க வீடியோ போடுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு மன உளைச்சல் இருப்பாங்க? இப்போ கேள்வி எழும்புதுல, இது போறதுனால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, அதாவது தமிழ்நாடு காவல்துறைக்கும் முதலமைச்சரும் அவப்பெயர் உண்டாக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம ஒருத்தங்க முன் வீடியோ போடுறாங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு பிரச்சனையில இருப்பாங்கன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனா இதை அறியாத இன்னமும் இதை அறியாத விர்ச்சுவல் வாரியர்ஸ் கீழே போயிட்டு அந்த அம்மா பதிவு போட்டுக்கிறாங்க, வீடியோ போட்டிருக்காங்க. மனம் வருந்தி யாராச்சும் உதவி பண்ண மாட்டாங்களா, இது முதலமைச்சர் காதுக்கு எத்து போவாதா, உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீடியோ போடுது. அது கீழே போயிட்டு வழக்கம் போல ஆபாசமா திட்டுறான். எப்படி அசிங்கமா திட்டுறான். நீ ஒழுங்கா, நீ சரியா, நீ எப்படி இந்த மாதிரி பேசுவ, என்னங்க அது? அப்ப எவனாச்சும் ஒருத்தன் குத்திட்டான், ஏதோ பண்ணிட்டு போயிட்டான், அதை கூட வெளியே சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க போல, இந்த மாதிரி சொல்லுவாங்க போல.
அப்போ என்ன நடக்குது? விஜயும் முதலமைச்சர் ஒரு அவப்பெயர் உண்டாக்க கூடாது, என்ன வேணா ஆகட்டும், நீ அழிஞ்சு கூட போ, ஆனா இந்த குற்றம் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க, சொல்லப்பட வைக்கிறாங்க. அப்படிதான் டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றாங்க சமூக வலைத்தளத்துல. இதை நம்ம பொதுமக்களாக நீங்க எதிர்த்து நின்று கேட்கணுமா வேண்டாமாங்க? ஒரு நியாயமா கேட்கிறேன். இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல உங்க அரசு அமையணும்னா இந்த மாதிரி குறை சொல்றாங்களே அந்த விஷயத்தை உடனடியாக சார்ட் அவுட் பண்றதுக்கான வழியை பார்க்கணும். இது குறை சொல்றதுக்காக கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, இதை தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா முறையிடுது. அப்போ நாம கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த விர்ச்சுவல் வாரிசும் டிவிக்கு விர்ச்சுவல் வாரிசு என்ன பண்ணணும்னா இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், இது என்ன பண்ணணும், இது உடனடியாக கொண்டு போய் நடவடிக்கை எடுத்து சால்வ் பண்ணணுன்றத என்ன வரணும், அது எப்ப வரும்ன்றத எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல, எதுவுமே இல்ல, கிளீன் 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 கிளீன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இது எங்க அண்ணன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி தாராளமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. அதாவது இவர் பாத்தீங்கன்னா மிகுந்த விஜய் மேல ஒரு வெறி கொண்டவர், சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா டிவிக்கேல பயணிச்சவர், வீடியோல ஓட்டு கேட்டு ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டவர் தான் இப்ப நீங்க இந்த பார்க்க போறீங்க. முதல்ல நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க பாத்துருங்க. நண்பர்களுக்கு வணக்கம். திருச்செந்தூர் கோயிலுக்கு மே மாதம் 29ஆம் தேதி ரமேஷன் வந்துட்டு போனதுக்கப்புறம் பயங்கரமான மாற்றம் வந்துட்டு அப்படின்னு போஸ்ட் போட்டவன் தான் நான். ஏன்னா என்னோட கட்சி தாவேக்கா, நான் ஒரு தாவேக்கா தொண்டன், 30 வருஷம் விஜய் அண்ணன் ஃபேன். இப்போ ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்தா ரமேஷனை வந்துட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஊழல் அதிகமாக ஆயிருக்குது. கோயிலில் இப்போவும் 1000 ரூபாய் வாங்கிட்டு ஆள் விடுறாங்க. தரிசனத்துக்கு காசு, அர்ச்சனைக்கு காசு, அபிஷேகத்துக்கு காசு, குருக்கோயில காசு, முதியோர் தரிசனத்துல காசு. என்னப்பா உங்க கட்சி தானே ஆட்சியில் இருக்கு, ஏதாவது பண்ண முடியுமா? என்னால பண்ண முடியல. மினிஸ்டர் ரமேஷ் அண்ணனுக்கு நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டேன், எந்த ரியாக்ஷனும் இல்லை அவர் சைட்ல இருந்து. அவர் கொடுத்த ஒரு மெயில் ஐடிக்கு புகாரே அனுப்பிட்டேன், அதுக்கு ரியாக்ஷன் இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாவேக்காலாம் 2வது எனக்கு, விஜய் அண்ணெல்லாம் அப்புறம். நீங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணனே அடிப்போம் அப்படிங்கிற ஃபார்முலா நான் வரேன். திருச்செந்தூருக்கு ஒண்ணா நான் எவனை வேணா அடிப்பேன். மினிஸ்டர் ரமேஷ் அண்ணா, திருச்செந்தூர் கோயில இவ்வளவு அட்டூழியம் நடக்குது நான் சொல்லியும் சண்முக விலாசத்தை இல்லீகலா பூட்டி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ வீடியோஸ், எவ்வளவோ போஸ்ட் போட்டு உங்களுக்கு அதை நீங்க ஷேர் பண்ணி நீங்களும் அதை பார்த்துருக்கீங்க. பட் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே முடியாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். இனி என்னால முடியும் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கு இணையான ஒரு மக்கள் போராட்டத்தை நான் கையில் எடுக்கிறேன். இந்த வீடியோல தெளிவா சொல்றாரு, அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டு போன பிறகுதான் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா 1000 ரூபாய் 500 ரூபாய், சாமியை கிட்ட பார்க்கணும்னா ஒரு 2000, கொஞ்சம் தூரமா பார்க்கணும் ஒரு 500 ரூபாய், சீக்கிரம் பார்க்கணும் ஒரு 10,000, இந்த மாதிரி நடக்குது பாத்தீங்களா? இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாராம். ஏகப்பட்ட மெசேஜஸ், அப்புறம் முதல்ல வீடியோஸ், எல்லா ஆதாரமும் திரு மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ்க்கு வந்து அமைச்சிருக்காராம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லையா அப்படின்னு நான் சொல்லங்க, தாவேக்கா நிர்வாகி சொல்றாப்புல. அப்போ இப்படி தொடர்ந்து நடக்கும் போது அது என்ன ஊழல் ஒழிஞ்சிச்சு, லஞ்சம் ஒழிஞ்சிச்சு, இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னங்க? வாட் இஸ் இட் மீன் அப்படின்னு கேட்க தோணுதா தோணலையா? இதுக்கு பேர் என்ன? யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து நடக்குதே. அப்ப அமைச்சர் என்ன பண்றாரு? ஆய்வு பண்றாருன்றாரு. முறுக்கெல்லாம் போய் ஆய்வு பண்ண, முறுக்கு, அதிரசம், பர்பி அதெல்லாம் போய் ஆய்வு பண்றாருல. இந்த மாதிரி விஷயத்தையும் ஆய்வு பண்ண மாட்டீங்க. தொடர்ந்து எப்படி நடக்குதுங்க? என்ன அநியாயம் நடக்குது? இது அநியாயம் இல்லையா? இப்போ அவர் கேட்கிறாரு இல்லையா கேள்வி, இந்த மாதிரி திமுக கவர்மெண்ட்ல எவனோ கேட்டு வீடியோ போட்டிருப்பானா ஒரு திமுகவை எதிர்த்து இருந்தா காட்டுங்க, எத்தனை எடுத்து காட்டுங்க. நான் தொடர்ந்து தாவேக்காவினர் வந்து இந்த தாவேக்கா அரசு எதிர்த்து கேட்கிறவங்களை நான் தொடர்ந்து நான் வீடியோ காட்டுறேன். யார் அதிகமா போடுறாங்கன்னு பாருங்க. இது கேளுங்கய்யா, நியாயத்தை கேளுங்க. அந்த ஆள் நியாயமா கேட்கறாப்புல. என்ன கேட்கிறாரு? ஏங்க நான் தொடர்ந்து இது நடவடிக்கை எடுக்கலன்னா நான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படின்னு வந்துச்சோ அதே மாதிரி இது போராட்டம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஒரு தனி நபர் தைரியமா கேள்வி கேட்கிறாரு. இப்ப இது என்ன? இதுல என்ன? இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன்னா எங்க ஒழிவே இல்லையே, ஒன்னும் ஒழியல. சும்மா சொன்னா மட்டும் போதாது. அதாவது மக்களை திசை திருப்பும் விதமாக எல்லாம் ஒழிஞ்சிச்சு, ஊழல் ஒழிஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்றாப்புல. இதுதான் உண்மை. நான் ஒன்னே ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்களை தைரியம் நான் பாராட்டுறேன். ஒரு பொது மேடையில் நின்று இதுக்கப்புறம் ஊழல் லஞ்சம் எவனும் வாங்கக்கூடாது, வாங்கினா என் பேரை நீங்க தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு பாருங்க, அதுக்கு பாராட்டுகள். ஆனா அது பாத்தீங்கன்னா உண்மையில நடக்கலையே. ஊழல் லஞ்சம் எல்லா அரசு அலுவலகத்தில் நடந்து தானே இருக்கு, வாங்கிட்டு தானே இருக்காங்க.
சும்மா ஒரு மக்களை வந்து திசை திருப்பணும், மனை மாற்றம் பண்ணணும், ஒரு பஞ்சுடல். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வசனங்களை, விஜய் சார் நான் ஓப்பனா சொல்லட்டுமா, உங்களுடைய வசனங்கள், உங்களுடைய பஞ்சுடலாக் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதுக்காக அந்த பஞ்சுடலாக்கை வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. இதை வச்சுதான் வந்து நீங்க ஓட்டு வாங்க. ஆனா இது பாமர மக்களுக்கு தெரியாது, பாமர மக்களுக்கு தெரியாது. இன்னமும் உங்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். உண்மை அதுதான். நீங்க கொண்டு போய் பாருங்க. ஒரு சில இது என்ன, இது வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். சும்மா வந்து நம்ம பேசினா மட்டும் பத்தாது. இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப கோயில்ல நடக்குதுன்றாங்களே, இது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் சொல்றா பாருங்க தைரியமா, என்கிட்ட ஆதாரமே இருக்குன்றாப்புல ரமேஷ் அவர்களுக்கு வீடியோ அனுப்பிச்சத. இப்ப என்ன சொல்ல போறீங்க? திருச்செந்தூர் கதை இது ஒண்ணாச்சா? இப்ப பாருங்க பழனியில யாருமே யூகிக்க முடியும். என்னடா அது இப்படியா நடந்துச்சு, இப்படியா பண்ண முடியும், இப்படி இல்லாம பண்றாங்க அப்படின்றத நீங்க யோசிக்கும் அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பழனியுடைய கோவில் இடங்க, அதாவது பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து ஆல்ரெடி சொல்லிச்சு இது யாருக்கும் சொந்தமான இடம் கிடையாது, இது வந்து கோயிலோட இடம் தான், இது வந்து பொதுமக்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே முடிவு பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துடைய சொந்தக்காரங்கன்னா இருக்கிறாங்க. அந்த இடத்த வந்து ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பாங்களே, அதெல்லாம் அவங்க எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு பண்ணுச்சு. ஆனா இந்த இடத்தை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய், அது பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ரேட் பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வர இடத்த 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது. கோயில் இடத்தை 2 கோடிக்கு வித்திருக்காங்க. இதை போயிட்டு விசாரிச்சா அங்க உள்ள ஆபீஸ்ல, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சொல்றப்ப இது எங்களுக்கு தெரியவே தெரியாது, எப்படி இருந்துச்சு தெரியாது சொல்றாங்க. ஆனா கரெக்டா எப்ப நடந்திருக்கு? ஜூலை 6ஆம் தேதி வந்து நடந்திருக்கு. அதாவது பாருங்க, அன்னைக்கு இந்த இடம் வந்து பதிவு பண்றாங்க பாத்தீங்களா, அப்போ பாத்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரார் வரவே இல்லை. ஆனா சப் ரிஜிஸ்ட்ரார் பார்த்தீங்களா, துணை ரெஜிஸ்ட்ரார், இணை ரெஜிஸ்ட்ரார், அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவசரமா வந்து பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. இது எப்படி பண்ணிருக்க முடியும்? இது கோயில் இடத்த கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு, அந்த இடத்தை எப்படி விற்க முடியும்? யாரு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது? இல்ல எனக்கு தெரியலங்க. இது திமுக ஆட்சி கிடையாது, திமுக ஆட்சி நடக்கல. இப்போ ஜூலை 6, அப்ப ஜூலை 6னா யார் ஆட்சியில இருக்கா? இது என்ன நடக்குது? எப்படிங்க ஒரு இடத்தையே ஆட்டையை போட்டுருவாங்க, நடந்திருக்குங்க. இந்த நியூஸை பாருங்க. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான வாகன நிறுத்தும் நிலத்தை சட்டவிரோதமாக இருவருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆதாரத்துடன் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி ஒரு புறம் இருக்கும் நிலையில், கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாமல் இது எப்படி நடந்திருக்கும்? பத்திரப்பதிவு நடந்த நாளில் ஏன் சார் பதிவாளர் விடுமுறையில் இருக்க வேண்டும்? அவசரமாக இணை சார் பதிவாளர் ஏன் பத்திரப்பதிவு செய்திருக்க வேண்டும்? இத்தனை நாட்களும் இல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பு கோவில் இணை ஆணையர் மாரிமுத்துவுக்கு ப்ரமோஷன் கிடைத்தது எப்படி என பல்வேறு கேள்விகளும் எழுந்துள்ளது. பாத்தீங்களா? இதுதான், அதாவது சொன்னாப்புல ஊழல், லஞ்சம் எதுவுமே இருக்க, நில அபகரிப்பு எதுவுமே இருக்காது. கோயில் எடுத்து அபகரிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? என்ன சார் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. எதுவுமே நடக்கலையா? இதுக்கு பேர்லாம் என்ன? இதெல்லாம் எங்க போய் சொல்றது? பொதுமக்களாக நீங்கள் பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, முந்தைய அரசு திமுக அரசு பாத்தீங்கன்னா அரிசி வந்து எந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இட்லிக்கு வந்து நம்ம அரிசி சாப்பிடுறத விட்டுட்டு பார்த்தா நிறைய வீட்டுல அரிசி நல்லா இருக்குன்னு பொங்க வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இல்லையா? சோ இதை குற்றம் சாட்டும் விதமாக நமது வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னாப்புல, ஏங்க அரிசியாங்க அது அரிசியில வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு கேவலமான அரிசி கொடுத்தாங்க, இங்க பார்த்து நல்ல அரிசி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறவங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? சோ அவர் சொன்னார்ல, அவருக்கு அந்த ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு ஏன்பா எடிட்டர் இந்த வீடியோ கொஞ்சம் போட்டு காட்டு சாருக்கு. சார் பாத்தீங்களா, பொதுமக்கள் இறங்கி உள்ள பூந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். பொதுமக்களே உள்ள பூந்து வீடியோ எடுத்து, என்னங்க இது, என்ன அரிசி இது, நீங்க சாப்பிடுவீங்களா கேக்குறாங்க. அந்த பெண்மணி கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க, தைரியமா கேக்குறாங்க அவங்க. அப்போ பொதுமக்களே இறங்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப என்ன நடக்குதுன்னா, அரசு சரியில்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த எடை போடுறாரு பாத்தீங்களா, அவரு என்ன சொல்றாரு, சாரிமா தெரியாம பண்ணிட்டீங்களா? எப்படி தெரியாம பண்ணுவீங்க? பாருங்க எவ்வளவு அலட்சியம், தெரியாம பண்ணிட்டீங்களா?
இதான் எங்க போய் சொல்றது? இது பேர் தான் மாற்றமா? முன்னாடியாச்சும் பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி அதிகாரி வந்து ஆய்வு பண்ணுவாங்க. இங்க பொதுமக்களே நேரடியா அரசு கடைக்குள்ள பூந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுதான் மாற்றமா? கொஸ்டின் மார்க். கேக்குதா? இதுதான் கொஸ்டின் மார்க். கேள்வி 1000 கேள்விகள் இருக்கு. 1000 இல்ல 1700 பல லட்சம் கேள்விகள் இருக்கு ஓப்பனா சொல்லணும்னா. ஆனா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. சும்மா நம்ம வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு ஸ்டைலு, ஒரு கோட்டு, அப்படியே ஒரு கியூட் ஸ்மைலு, ஒரு பஞ்ச் டைலாக் போதும். அது போதும். தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ அது போதும்ல. என்ன வேணும்? வேற என்ன வேணும் உங்களுக்கு? போய் ரசிச்சுட்டு இருங்க. அதே போல ஒரு விஷயத்த பார்த்து நான் பிரமிச்சு போனேன். இந்த அரசை பத்தி இல்லைங்க, திமுக அரசை பத்தி. திமுக அரசு செய்த சாதனைகளை திமுகவை அடியோடு வெறுத்தவர்கள் பாராட்டும் வகையில தான் நடந்திருக்குன்றத ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்கு. அது என்ன நிகழ்வுனா, நேற்று பார்த்தீங்கன்னா வி ஆர் தி லீடர் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். புது கட்சி தொடர்காரு. ஸோ வந்து ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் ட்ரக் அவேர்னஸ் பத்தி வந்து ஒரு விஷயத்த வந்து ஒன்று பண்ணாங்க. அதுல திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னார். எல்லாம் பேண்ட் போட்டிருந்தாங்க, ட்ரக் அம்பாசிடர். இதை நாம உருவாக்கலைங்க, நாம உருவாக்கல, தமிழ்நாடு அரசு உருவாக்குச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாடு அரசு 2025 இதற்கு முன்பு இருந்த அரசு ஒரு கல்லூரியிலையும் ட்ரக் அம்பாசிடர் இருக்கணும், 10 பேர் 20 பேர் இருக்கணும், அவங்க ட்ரெயின் ஆயிருக்கணும். மாணவனுக்கு பிரச்சனையா இருந்தா அவங்க போய் பேசணும், சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சா ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொல்லணும், பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லணும். அது பெரிய விஷயமாக மாறும் பொழுது காவல்துறைக்கு சொல்லணும். யாருக்காவது நமக்கு தெரியுங்களா தமிழ்நாடு அரசு கல்லூரியில ட்ரக் அம்பாசிடர் என்ற பொறுப்பை உருவாக்கி இருக்காங்களா? நமக்கு தெரியுங்களா? ஏங்க இப்போ இந்த பேண்ட் போட்டு நிக்கிறாங்கல்ல, இந்த ட்ரக் அவேர்னஸ் பத்தி ஸ்டூடெண்ட்ஸுங்க, இதெல்லாம் வந்து நான் கொண்டு வரல, நம்ம கொண்டு வரல. யாரு கொண்டு வந்தானா, முந்தைய அரசு 2025 எல்லா கல்லூரிகளிலும் பார்த்தீங்கன்னா ட்ரக் அம்பாசிடர்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சு, யாராவது ட்ரக் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசி அவங்கள வந்து மனதை மாற்றுவது, அது பக்கம் போகுதுன்னா அவங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட தகவல் கொடுப்பது, மேற்கொண்டு இன்னும் பிரச்சனை ஆச்சுன்னா காவல்துறை கிட்ட வந்து தகவல் கொடுக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரிகளிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் அம்பாசிடர் ஒரு டீம் வந்து ஒரு செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுதான் வந்து ஒரு நல்ல முயற்சி. இது வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? அண்ணாமலை சொல்றா போல. இது எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்ன்ற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. அப்போ இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்கள் பல. இதுதாங்க வெற்றி. கேட்டா வந்து போதை ஒழிக்கணும். இதை விட ஒரு நல்ல முன்னெடுப்பு என்ன இருக்கு? அண்ணாமலைக்கு புரிஞ்சிருக்கு. யாருன்னா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்களா? இதெல்லாம் பாராட்டும் வகையில இருக்குங்க, பாராட்டும் வகையில இருக்கு. இதெல்லாம் வந்து இப்படி சொல்றது வேற கூஸ்பம்ஸ் மூமெண்ட். பாருங்க, அவருடைய மாநாட்டுல திமுக சேர்ந்து இது ஒரு சாதனை. அதுவும் ஒத்துக்கினாரு பாருங்க. நான் கொண்டு வரல, நான் நம்ம ஒண்ணு சொல்லல, இது வந்து முந்தைய அரசு, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு யார் சொல்றா? அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இதுதான் திமுகவோட வெற்றிங்க. பேசும். திமுக வந்து எவனாலே ஒழிக்க முடியாது. திமுக அரசுனா அந்த அரசு கொண்டு வந்த சாதனைகளை பார்த்தா இப்போ இல்ல, எப்பவுமே பேசக்கூடிய அளவுல தான் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து எங்க போயிருக்காருன்னா, நான் சொல்லல, என் ரைட்டர் அந்த வீடியோ பின்னாடி பேக்ரவுண்ட்ல பிளே பண்ணு, இதை பார்த்துருக்கீங்களா? அது என்ன தெரியுமா? கோவை லைப்ரரி, அதாவது பார்த்தீங்கன்னா பெரியார் அறிவுலகம் அப்படின்ற ஒன்று திறந்து வச்சாங்க. இல்ல ஆக சிறந்த வந்து சயின்டிபிக்கான வந்து பொருட்காட்சியகம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. பல வகையில இருந்திருக்கு. ஸோ வந்து இதை பார்த்து நம்மளோட ஆதரவு வச்சுன்னா மிரண்டு போறதை நீங்க பார்ப்பீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ வந்து இது யாரு கொண்டு வந்தது? வியந்து பார்க்கறாப்புல, என்னடா அது இப்படி இருக்கு பாருங்க. ஆனா என்ட்ரியில தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிலை இருக்கு. அந்த சிலையை மூடி வச்சிருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், நீ வந்து சிலையை தான் நீ மூடி வைப்ப. ஆனா கலைஞர் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கொண்டு வந்த செயல் திட்டங்களை எவனாலையும் அழிக்க முடியாது. இதெல்லாம் பார்க்கும் போத, அதாவது திமுக ஒண்ணும் பண்ணல, என்ன பண்ணீங்க, தமிழ்நாடே சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற நீங்களாம் இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து முன்மாதிரி. எல்லாம் வியந்து பாக்குறாங்க. நாடே வியந்து பார்த்துச்சு தமிழ்நாடை பத்தி. ஆனா இப்ப நாடே வியந்து பாக்குது, என்னடா அது தமிழ்நாடு இப்படி இருக்கு, இப்படி ஆயிட்டாங்க. சோ இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாப்புல, எதுக்குங்க அறிவுலகம், இங்க நிறைய பேர் வந்து அறிவில்லாம தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு வச்சிருக்காரு. புரியுதுங்களாங்க? திமுக எப்பவுமே வந்த சாதனையை எவனாலையும் அழிக்க முடியாது.
ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சா கூட திமுக கொண்டு வந்த திட்டத்துகள் மூலியமா மட்டும்தான் பண்ண முடியும் தவிர அதை மேல்படுத்த முடியும் தவிர புதுசா யோசிக்கிறதுக்கு எவனும் பண்ணவும் முடியாது. இதுக்கப்புறம் எவனும் பிறக்க போறதும் இல்லையா, அது எவனாலையும் பண்ண முடியாது. தமிழ்நாடு விடியல் இன்னும் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்து விழும்னா இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தா மட்டும்தான் உண்மைன்றத நான் தைரியமா சொல்றேங்க. தைரியமா சொல்றேன். தைரியம் எப்படி சொல்றேன்னா ஒரு பெருமையா சொல்றேன் நானு. இது எவனாலையும் அழிக்க முடியாது.